தலைமையில் என்று ஒரு திரைப்படம் டி ட்ரிபிள் டி அப்படி வச்சாராம். எனக்கு இது ஒரு மலையாள படத்தை ரீமேக் பண்ணாலும் தமிழ் படுத்தி இருக்கிறார்கள். அது மலையாளம்னு ஒதுக்கிட முடியாது. அன்றாட வாழ்க்கையில் ஊரில் கிராமத்தில் ஓப்பனிங், படத்தோட ஓப்பனிங் வந்து எம்.ஆர். ராதா பேசுகிறார். அமெரிக்காவில் உள்ளவங்க, இந்த லண்டனில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவரெல்லாம் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், ஆனால் தமிழன் மட்டும் இப்படி இருக்கிறான்னா இவன் தலையெடுத்து அப்படிதான்னு சொல்லுவார். எம்.ஆர். ராதாவோட ஸ்பீச் அப்படி ஒன்று வரும். இது அடிப்படையாக வச்ச கதை. என்னங்க கதை? என்னங்க, ஒரு கிராமத்தில் ஒரே தெருவோ, அது ஜாதியோ ஏதோ குறிப்பில்லை, சொந்தக்காரனாக கூட இருக்கலாம், பங்காளியாக கூட இருக்கலாம், எதிர் வீடு. அந்த ஒரு பெண்ணு செல்லமாக வளர்த்த ஒரு பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள். அந்த கல்யாணம் பண்ண போகிற பையன் வேண்டி விரும்பி, ஏன்னா அந்த பையன் கருப்பாக இருக்கிறானே, இதனால் யாரும் விரும்பவில்லை, அதனால் இந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்தே அக்செப்ட் பண்ணதுனால அவனும் லவ் பண்ணுறான், இந்த பொண்ணு லவ் பண்ணுறார்கள். பெற்றோர் பார்த்த ஒரு பெண். கல்யாண ஏற்பாடுகள் வெரி சீரியஸாக நடக்குது. என்னன்னா பந்தலுக்கு இதெல்லாம் போட்டுக்கல. ஏங்க கல்யாண மண்டபத்தில் இல்லை, என் வீட்டில் நான் கட்டிய வீட்டில் தான் நடத்தணும்னு ஏற்கனவே திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிட்டு வந்தாக்கா கல்யாண நாளும் வருகிறது. வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டார் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. ஏதோ நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பக்கம் வர்றாங்க. கிட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டெம்போ கொடுக்குறாங்க. ஏன் அங்கே தான் கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஒரு இயக்குனர் தெளிவாக சொல்கிறார். நிதிஷ் சகாதேவன் என்ற இயக்குனர். சரிங்க, இந்த சமயத்தில் ஒரு அப்பா, ஒரு ரவுடி அப்பா, ஒரு ஜெயிலெல்லாம் போயிட்டு வந்தவர், அவருடைய பிள்ளை யார், தம்பிராமையா, அவருடைய பிள்ளையாகவே வாழ்கிறார். அவர் மருந்து கொடுக்குறப்ப, ஒரு மருந்து கொடுத்தாக்கா, மருந்து மாத்திரை கொடுத்தா அவர் அந்தனை போனோன்னு கீழே பாட்டில் வச்சு தண்ணி அடிக்கிறார். அப்படி ஒரு அப்பா எப்படா செத்து தொலைவான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நேரம். அந்த கல்யாணம் காலையில் 10 டு அது மாதிரி இந்த ராவுகாலம் முடித்து ஒரு நல்ல நாட்கள்லாம் அது வேத விற்பனர்லாம் வச்சு பண்ணும்பொழுது, அது எதிர் வீட்டில், ஒரே தெருவில் எதிர் வீட்டில் எதுவும் 50 அடி 60 அடி இல்லை, ஒரு 10-15 அடி, ஒரு 20 அடி 30 அடி தூரம்னு வச்சுக்கோமே, ஏன்னா பாதையில் போகிறதுக்கு. அந்த தெருவில் அந்த வயசானவரே இறந்து போயிடுறாரு. உடனே அவர் சொல்கிறார், பல்லாக்கு எங்கள் அப்பா தெய்வமாக வளர்ந்தவர், பல்லாக்கு வச்சு அப்படியே தூக்கணும், என் வீட்டில் இருந்தால் தூக்கணும். எங்க அது அடக்கம் பண்ணுவதற்கு ஊரே அதிரணும், அலறணும் அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பு. இதில் என்னாச்சுன்னா, அந்த யாருடைய அப்பா இறந்தாரோ அவருடைய பொண்ணு ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொள்கிறார் தண்ணீர் தொட்டியிலிருந்து. ஏனென்றால் அந்த எதிர்வீட்டுக்காரர் தன்னை பொண்ணு கல்யாணம் பண்ணார்ல, அவர் ஏதோ ஒரு இருட்டில் அந்த பக்கம் போனது, பெண்ணும் யாரோ பையனும் போனப்போ பொண்ணு தான் போனிச்சிடணும். அந்த பொண்ணை சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை வெட்டி இல்லைங்களா, திண்ணையில் உட்காந்துட்டு யாரை பற்றியும் குறை சொல்லிட்டுருப்பான். இவன் பொண்ணு அவங்க போன சொன்னேன், அந்த பொண்ணு மானம் தாங்க முடியாமல் இதில் தற்கொலை பண்ணிடுறான். இந்த வெஞ்சன்ஸ், இதனுடைய வஞ்சம் தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் யார், அந்த வயதானவர் இறந்து போனாரோ அவருடைய பிள்ளை தம்பிராமையாட்ட இருக்கு. இவர் தன்னுடைய பெண்ணை ஒரே பொண்ணு, அதை மிகப்பெரிய லெவலில் பொண்ணு பண்ணுறாரு. என்னங்க செய்யுது, பிறந்தாச்சு, சாவு இறந்து விட்டால் தள்ளி வைப்பது உண்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்யுது கொஞ்சம் நம்மளுக்கே தெரியுது. என்ன ஒரு பெண்ணை பெற்றவர் அது ஊரில் இருக்கும்போது தெரியுது. பார்த்தாக்கா இதில் தான் வருகிறார் ஜீவா. யார் வச்சு ஒரு குவார்டர் வச்சு சொல்லுவார்ல, அதாவது ஒரு புறம்போக்கு ஒரு அப்படின்னு நடித்தவர், ஒரு நாணியிலான நடித்தவர். அவர் ஒரு சிவப்பு தோளில் உள்ள ஒரு ஸ்லம் பையன் எப்படி இருப்பார், அவர் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக வருகிறார். ரெண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணுறார். என்ன செய்கிறாரு, அந்த இறப்பையும் எடுக்க வேண்டும். இதை அவர் சொல்கிறார், நல்ல டெக்னிக்கலாக சொல்கிறார். தாத்தா உயிர் போல நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் உயிரை கன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்குன்னா கொஞ்சம் நேரத்தை கல்யாணம் பண்ணுற வரலையும் கொண்டு போகலாமே, எங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு அப்புறம் சும்மா அப்படி வர்றது மாதிரி நான் டிலே பண்ணலாமே. இங்கே என்ன செய்கிறாங்க, ஏன் கொஞ்சம் கல்யாணத்தை 7:30க்கு வச்சுருவோமா, இல்லை 9 மணிக்கு வச்சுருவோமா, 9 மணிக்கு மேலே டெத்துக்கு அப்புறம் எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் 2 முட்டுறாங்க. இவர்கள் திருமணம் நடைபெற்றதா, அந்த சாவு அன்னைக்கு எடுக்கப்பட்டதா கதை. இது நம்ம ஜன்னல் உட்காந்து இந்த தெருவில் நடக்கிறது என்னன்னு எட்டி பார்த்தோம்னா, அது எப்படி இருக்குமோ அந்த உணர்வை கொடுத்துருக்கு இயக்குனர். அதை விட நம்ம ஜீவா அவங்க எவ்வளோ பல படங்கள் செய்திருந்தா, சூப்பர் டூப்பர் கிட்டெல்லாம் கொடுத்துருந்தா கூட ஜீவா என்ற ஒரு ஆர்டிஸ்டா அவருக்கு நான் ரசிகருங்க.
அதனால தப்பாக சொல்ல முடியாது. படத்தை வந்து எப்படி ஒரு ஒரு வினாடிக்கும் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ண முடியுமா? அடுத்து என்ன நடக்கும் போதுலாம் வேற பக்கம் வச்சுட்டு போகுது. இது பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் வீம்புக்கே கண்ணு பிள்ளையாட்டை முட்டிட்டு பல்லு உடையிருந்தம்மா கிராமத்தில் இன்னைக்கு இருக்கான். அந்த மேட்ரு எந்த அளவுக்கு எங்கே போய் விடுது? இதான் படம். பாருங்க, குடும்பத்தோட பொங்கலுக்கு கிடைச்சிருக்கு, கொண்டாடுங்க. கொண்டாடத்தில் 100 வழி இருக்கிறப்ப இது ஒரு வழியா அடிச்சு நவுத்துங்க, போலாம்ல. வாழ்த்துக்கள்.